ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லோர்டோ கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, மைன் கிராஃப்ட் பார்ட் 3. போன வீடியோவில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைனிங் தான் கைஸ் போயிருப்போம். ஆனால் அந்த மைனிங்கில் நம்மளுக்கு இது கிடச்சிருக்காது. அதை பற்றி நம்ம கவலைப்படாது கைஸ். சரி, போன வீடியோவில் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கவலைப்படாமல் மைனிங் தான் கைஸ் போக போகிறோம். நம்ம அயன் எடுக்காமல் விடக்கூடாது கைஸ். நம்ம அயன் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி நம்ம எதுவும் கவலைப்படாமல் நம்ம போகிறோம் கைஸ். அதனால் இதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது கைஸ். நேராக போகிறோம், அயன் எடுக்கிறோம் கைஸ் இந்த வீடியோவில். ஏன்னா நமக்கு வந்து அயன்லாம் வேணும். அது நம்மளுக்கு மெயின் ரீசன்ஸ்லாம் நிறையா இருக்குது கைஸ். அதனால் நம்ம வந்து இப்போ எதையுமே கவலைப்படாமல் நேராக இருக்கணும் கைஸ். மைனிங்கில் நல்லா வெறுத்துனா மைனிங் எடுக்கணும். இங்கே நிறைய காப்பர் இருக்குது கைஸ். நம்மகிட்ட நிறைய காப்பர் இருக்குது கைஸ். ஒரு ஸ்டாக் மேலே இருக்குது. அந்த காப்பர்லாம் கொஞ்சம் எடுக்கணும் கைஸ். பரவாயில்ல, நிறைய காப்பர் இருக்குது. உங்கள்கிட்ட இந்த காப்பர் வந்து நிறைய தான் செய்யலாம் வந்து கைஸ். காப்பர் பிளாக்ஸ் இது நம்ம வீடு மாதிரி கட்டுவோம் கைஸ். சூப்பராக போவாங்க. இன்னும் நிறையா அங்கே காப்பர் இருக்குது எடுக்கலாம் கைஸ். இது மாதிரி டபுள் மீனிங் நான் இப்போ வந்து பண்ணேன் கைஸ். ஏன்னா இப்போ நான் அது உங்களுக்கு எடுக்க மாட்டேன் வீடியோ டபுள் மீனிங் பண்ணேன். அதனால் ஃபஸ்ட் நம்ம இது இங்கே வந்து டபுள் மீனிங் பண்ணால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க கைஸ். அதனால் நம்ம வந்து டபுள் மீனிங் பண்ணால் அயன் கிடைக்கணும் கைஸ். இப்போ இங்கே வெட்டிட்டு போவோம் கைஸ். கைஸ் அயன் கிடச்சிச்சு கைஸ். ஒரு வழியாக வெற்றி. ஐயோ தாங்க முடியல கைஸ். எப்படின்னு இந்த டபுள் மீனிங் பண்ணலாம் நான் இப்போ தான் எடுத்தேன் கைஸ். பார்த்தா அயன் இருக்குது கைஸ். நம்ம வந்து இது நேக்காக எடுக்கலாம் கைஸ். அந்த சுற்றி மொத்தமாக இல்லை எவ்வளோ அயன் தான் இருக்குன்னு பாருங்க கைஸ். நிறையா இருந்தால் நம்மளுக்கு லக்கு தான் கைஸ். ஒரே கிடச்சிச்சு கைஸ். கஷ்டப்பட்டு பாருங்க. -64 வரும் கைஸ் பொசிஷன். நீங்கள் வேணா பாருங்களேன். -64 கைஸ். அவ்வளோ கீழே வந்துருக்கணும் கைஸ் நம்ம அயனுக்கு. வரல எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எவ்வளோ அயன் இருக்குன்னு பாருங்க கைஸ். கன்ஃபார்ம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம சர்க்கிளாக வெட்டி எடுத்து டைமண்ட்லாம் அது மாதிரிலாம் பண்ணணும் கைஸ் இந்த வாட்டி கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக கிடைக்கணும் கைஸ். இன்றைக்கி இது விடக்கூடாது கைஸ். நம்மளுக்கு அயன் கிடைக்கணும்னு நினச்சோம். ஒரு வழியாக கிடச்சிச்சு. மொத்தமாக எவ்வளோ அயன் தான் இருக்குன்னு பார்க்கணும் கைஸ். கைஸ் காப்பர்லாம் பாருங்க கைஸ். சொன்ன மாதிரி என்னன்னு தெரியல. இது இந்த இடத்துல காப்பர் நிறையா சூட்டபுளாக கிடைக்கும் போல கைஸ். காப்பருக்கு கேவ மாதிரியே கிடச்சின்னே இருக்குது. ஆனால் இந்த கலரில் நான் காப்பர் எங்கேயுமே பார்த்ததில்ல கைஸ். காப்பர் கலரே டிஃப்ரெண்ட் ஆகுது. எல்லோ கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் நான் காப்பர் பார்த்ததில்ல. ஆனால் இருக்கு கைஸ். இது ப்ரௌன் கலரில் தானே காப்பர்லாம் இருக்கும். அது பிரான்ஸா? ஆமாம் கைஸ். இதுதான் கைஸ் நம்மளுக்கு தேவையான அயன் கைஸ். சொன்ன மாதிரி கைஸ் பாருங்கள். இங்கேயும் காப்பர் கைஸ். சூப்பர் கைஸ். கன்ஃபார்ம் ஒரு 10 அயன் கிட்ட 9 அயன் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். 10 அயன் கிட்ட இருக்கும் கைஸ். என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தா. சரி, நம்ம வந்து ரொம்ப பார்க்க தேவையில்ல கைஸ். நம்மளுக்கு வெட்டிட்டு அயன்லாம் வெட்டிடணும் கைஸ். முதல்ல நம்ம நான் அனுப்பிச்சோம் அயன் கிடைக்கணுன்னு. இந்த வாட்டி கிடச்சிச்சு கைஸ். மேலே இருக்குது கைஸ். மேலே நிறையா இருக்குமா? இல்லை கைஸ், மேலே ஒரு 2 தான் இருக்குது. சரி கைஸ், மேலே இருக்குதா? இப்போ சைடெலாம் இதெல்லாம் எடுத்துடலாம் கைஸ். டக்குன்னு எத்துனேன் நம்ம இந்த அயனை உருக்கி டக்குன்னு இருங்க கைஸ். ஏதாவது பெரிய லெவலில் பண்ணுறோம் கைஸ். இந்த அயனை வச்சுன்னு அயன் நல்லா பெரிய லெவலில் பண்ணுங்க கைஸ். இதை விடக்கூடாது கைஸ். காப்பர் நல்லா நிறையா இது கைஸ். காப்பர் கேவுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது மைனிங்கில் ஃபுல்லாக காப்பர் தான் கைஸ் நம்மளுக்கு வந்துச்சு இந்தாட்டி. இப்போ இல்லை இங்கே 24 காப்பர் இருக்குது கைஸ் நம்மகிட்ட. இப்போ மேலே ஏறியே ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்களேன் எவ்வளோ காப்பர். மைனிங் போவோமா? மைனிங் போவேன்னு நினைக்கிறேன் கைஸ். சரி, மைனிங் இதுக்கோ போவோம் அப்படியே. அதுக்கடுத்து வேணா எடுத்துக்கலாம் கைஸ் அயனை. ஏன்னா நம்ம இதுமாதிரி 2x2 போகலாம் கைஸ். அது மாதிரி போனால் நல்லது கைஸ். இப்போ நம்மளுக்கு அயன் கிடச்சதில்ல. அது மாதிரி போய் பார்க்கலாம் கைஸ். பிகாக்ஸ் உடையாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். பிகாக்ஸ் குறைய போகுதுன்னு நினைக்கிறேன். உடையாதுன்னு நினைக்கிறேன். அதான் கைஸ், உடையாதுன்னு சும்மா சொன்னேன். அதுக்குள்ளே பிகாக்ஸ் வாட்சிக்கிச்சு. சரி, வேறு வழி இல்லை கைஸ். நான் மேலே போய்ட்டு அதுக்கடுத்து இந்த மைனிங்கை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். டைமண்ட் இந்த மைனிங் மூலியமாக தான் வந்து நம்ம டைமண்ட் எடுக்கிறேன் கைஸ். நான் ஃபுல்லாக இந்த விடக்கூடாது கைஸ். இந்த அயன் கிடச்சிருக்கு. நான் விடக்கூடாது கைஸ். நம்ம இங்கே தான் இதெல்லாம் எடுக்கணும். சரி, மேலே வந்து போயிங்களா நம்ம 2 பாண்டா கரடிகள் இருக்காங்க. 2 நம்ம சல்ல கூட்டிங்க அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க கைஸ். போன வெளியில் நம்ம இந்த ஏதோ ஒருத்தம் தான் நம்மளை முடித்தாங்க கைஸ். நான் 56 கைஸ் நம்மகிட்ட. இப்போ இதுவே காப்பர் ஏனே இருக்குன்னு நினைக்கிறேங்க. சேனே சொன்னல ஒரு ஸ்டாக் மேலே இருக்குது கைஸ். ஏனே இது ஒரு 2 ஸ்டாக் வந்துச்சு கைஸ். 2 ஸ்டாக் இருக்குது கைஸ் நம்மகிட்ட இப்போ காப்பர். ஸோ உங்கள்கிட்ட சொல்ல மாதிரி அந்த கோல்டு ஹெல்மெட் வந்து ஜாம்பி கூட சண்டை போட்டேன். அது ஒன்று கிடச்சிது கைஸ். அது உங்கள்கிட்ட அந்த வீடியோ நான் எடுக்க மாட்டேறேன் கைஸ். அது தெரியாமல் கட் பண்ணிட்டுருக்கேன். சரி, அது கைஸ் நம்மகிட்ட வந்து வேறு இப்படி நம்ம ஃபார்மிங் தான் கைஸ் பண்ணணும். பயன் இருக்குல்ல கைஸ். ஏன்னா இப்போ ஃபார்மிங்க்கு வந்து நம்ம வாட்டருக்கு வந்து நான் அந்த அடியில் போய் எடுக்கணும் கைஸ். நான் இப்போதைக்கு இங்கேருந்து எதுவும் எடுக்க முடியாது. கோலே பாருங்களேன் நம்மகிட்ட 1 ஸ்டாக் 3 இருக்குது கைஸ் கோல். நம்ம தான் மைனிங் பண்ணலாம் கைஸ். இன்னும் கூட அங்கே பார்த்தோன்னா இருந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இதில் கையில் நிறைய வேணும் இருந்துச்சு கைஸ். நம்ம ரொட்டி நிறைய கோல் அப்படியே கூட்டு வருவோம் அழுட்டு வந்துடணும் கைஸ். எல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாம் நிறையா கோல் இருந்துச்சு எடுத்துகிட்டு வரணும். தேவைப்படுங்க கைஸ். என்ன நம்மளே பார்த்துக்கிறானுங்க. சாப்பிட்ணும் இப்படியும் முளைக்கிறானுங்க. சாப்பாடு கொடுக்காது நல்லே அச்சு முச்சிருவோமா? அவ்வளோதான் கைஸ். நம்ம தெரியாமல் கையை வச்சோன்னா அவ்வளோதான். நம்ம கதையை கந்தலாக்கிடுவானுங்க.
பொறியமாக நம்ம பாட்டுன்னு ஓரமாக போவோம். நம்ம பாட்டுனா அப்புறம் நம்மளுக்கு டேஞ்சரு. இவங்களாம் முடிச்சுடுவாங்க கைஸ். நான் உங்களுக்கு வீடியோ கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஸ்கெல்ட்டான பார்த்தேன் கைஸ் ஃபஸ்ட்டு. அதனால தான் நான் இப்போ இப்படி பொறியமாக போகிறேன். இங்கே தான் கைஸ் இந்த தண்ணி இங்கே தான் கைஸ் இங்கே செட் பண்ணி ஃபார்ம் மாதிரி பண்ணுங்க கைஸ். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்ம் ரெடி பண்ணி இன்னும் நிறைய பெருசாக பண்ணுங்க கைஸ். அது ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இது வில்லேஜ் தான் கைஸ் தேரணும். நம்ம அந்த தனியாக ஒரு ஐலாண்டு பார்த்தோம் இல்லைங்களா, அது இங்கே தான் கைஸ் இப்போ ஃபார்ம் கட்டுறோம். நல்லா பெருசாக பண்ணுறோம் கைஸ். நம்ம வீட்டில் போய்ட்டு அயன்லாம் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட் நம்ம ஷீல்டு செய்யணும் கைஸ். ஃபஸ்ட்டு அயனை வச்சு அயனுக்கு ஒரே ஒரு ஷீல்டுக்கு ஒரே ஒரு அயன் இருந்தால் போதும் கைஸ். மொத்தமாக வச்சு கைஸ் ஒதுருக்கு கைஸ். இப்போ நம்மளால் எல்லாமே சேவ் பண்ணி கைஸ். ஆர்மரு அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது கைஸ். அது எல்லாத்தையும் அது அன்லாக் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஒன்று செய்யலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்ட் டேபிளில் போய்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உட்டு தேவை கைஸ். சாமான் நினைக்கிறேன். ஷீல்டுக்கு வந்து ஒரே ஒரு அயன் தான் தேவை. ஆனால் உட்டு நிறையா தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போய் உட்டு வந்துடலாம் கைஸ். எங்கள் விட்டுங்க சில போய்ட்டு ஃபஸ்ட்டு உட்டு எடுத்துக்கலாம் கைஸ். நம்மகிட்ட நிறைய பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ஆர்டர் இருக்குது. நல்ல கைஸ். நம்ம நிறையா வச்சு இது நல்லது தான் நம்மளுக்கு தேவைப்படும் கைஸ். இப்போ வச்சுக்கலாம். நான் திடீர்னு காலி என்னைக்காச்சும் ஆயிடுச்சுன்னா மடி வெட்டிட்டு இருக்க தேவையில்ல. இந்த மாதிரி குட் ஐடியாஸ்லாம் என்கிட்ட நிறையா. அதுதான் கைஸ் பார்த்தீங்களா, ஒரே ஒரு இதுதாங்க கைஸ் தேவைப்படுது அயனுக்கு. ஷீல்டுக்கு வந்து நம்ம ஒரு அயனுக்கு கொடுத்து செலவு பண்ணாலே போதும் போது கைஸ். ஒரு பக்கெட் செஞ்சாச்சு. இப்போ மிச்சம் மட்டும் 5 அயன் இருக்குது. அது வந்து நம்ம ஆர்மர் தான் கைஸ் செய்யணும் நெக்ஸ்ட் அயன் ஆர்மரு. அதனால் அந்த 5 அயன் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மிங் செய்கிறதுக்கான அந்த வேலையை தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்மிங்க்கு தேவையானதான் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மிங்க்கு வாட்டர் தான் கைஸ் தேவை. பக்கெட் எடுத்துன்னு கீழே ஆகிட வேண்டியதான். இன்னும் நம்மளே பார்க்குறானுங்க பயப்படுறாங்க. முடிச்சு விட்ருவானுங்களோ நைட்டாவது நினைக்கிறேங்க கைஸ். ஆமாம் கைஸ். நம்ம ஃபுட் ரிசோர்ஸ் வேணால் இதில் வச்சிடலாம் கைஸ். அது குக்குடு மட்டன் நாங்கள் மாறிட்டு வரட்டும். அதுக்குள்ளே தூங்கி வந்துடலாம் கைஸ். நைட்டாவது கைஸ். ஆமாம் நைட் ஆகிடுச்சு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நான் ஏன் உட்காந்துறான்? ஏன்னா நீங்கள் உட்காரல தம்பி. நான் 2 பேர் உட்காந்துறாங்க. நான் ஒரு இதுவாக பார்க்குறானுங்களே. சரி கைஸ் நம்ம தூங்கிட்டு காலைல உங்களை பார்க்குறேன் கைஸ். அவ்வளோதான் நைட் ஆகிடுச்சு கைஸ். ஃபுல்லாக நான் தூங்கிட்டு காலைல பாருங்க கைஸ். சரி காலைல ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன நம்மளே முடச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. எதுவும் சரியில்லையே. சரி கைஸ் நான் வானத்தில் பார்க்குறாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்ம சீட்லாம் எடுத்துக்கலாம் கைஸ். நம்மளுக்கு இப்போ இது நம்ம வாட்டர் மேலன் கூட அந்த சீடாக மாற்றலாம் கைஸ். அது ஒரு பண்ணலாம் தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற வாட்டர் மேலன் அப்படியே சீடாக மாற்றலாம் கைஸ். ட்ரீ சாம்பிளிங் எடுத்துக்கலாம் கைஸ். ட்ரீ சாம்பிளிங் வந்து நம்ம அதை வந்து அப்படியே நட்டு வச்சா அது பாட்டு நீங்கள் இருக்க போது. அதனால் அது தேவைப்படும். அதை அங்கே வச்சிடலாம் கைஸ். சரி ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வாட்டர் மேலன் எடுத்துக்கலாம். சொன்னால் கைஸ் வாட்டர் மேலன் சீடாக மாற்ற முடியாது கைஸ். ஒரு வாட்டர் மேலன் வந்து அத்தனை சீட் கிடைக்குது கைஸ். நம்மளுக்கு 10 போதும். மிச்சம் 4 வந்து ஆனால் நிறைய வாட்டர் மேலன் இருக்குது கைஸ். நம்ம நினச்சான்னா எடுக்கலாம். நிறையா பேர் எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம இது போதும் கைஸ். நினச்சா நான் போய் எடுக்கலாம் கைஸ். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபார்மிங்க்கு வந்து வாட்டர் மேலன்லாம் வந்து ஸ்லோவாக தான் கைஸ் வளரும். அதான் இது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து ஸ்லோவாக ரொம்ப நாளாக ஆகும் கைஸ். வாட்டர் மேலன்லாம் அது டக்குன்னு வளரவே வளராது. அதுதான் கைஸ் கடுப்பு. கஷ்டம் கைஸ். இதெல்லாம் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க கைஸ். இங்கே அன்லிமிட்டட் வாட்டர் க்ரியேட் பண்ணுங்க கைஸ். ஒரு 2 பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஊற்றணும் கைஸ். அப்போ வந்து இது அன்லிமிட்டட் வாட்டராக க்ரியேட் ஆகிடும். சொல்லலாம் கைஸ். அங்கே வாங்க கைஸ். பட்டி இங்கே போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போடணும் கைஸ். நேராக தண்ணிக்கு எடுத்துகிட்டு போய் நேராக அங்கே தண்ணியாக தள்ளி போய்ட்டு என்ன தான் அப்படி இருக்குன்றத பார்க்கணும் கைஸ். நல்லா கீழே வந்து வாடுறோம். இங்கேருந்து உதவி ஆகிடுவோம் பைபிளுக்கு. அவ்வளோதான் கைஸ். அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் பொறுமையாக போனது தான். இது ரொம்ப இதுவாக இருக்குது கைஸ். அப்படியே மேலே இருக்குன்னு நம்ம ரொம்ப மேலே இருக்கிறோம் கைஸ். ஆனால் இதையே நம்ம ரொம்ப மேலே இருக்கிறது தான் கட்டு. ஏன் நம்ம இது பாருங்க நம்ம நிற்கிற பஸ் கான்டாக்ட் டேட் 8/28 இருக்கிறோம். இங்கே ஒரு மற்ற டேட் வச்சுருக்காங்க கைஸ். அப்புறம் வரப்போது எங்கேயா தேவைப்படும். இந்த வந்து டேட் நான் தான் கைஸ் இங்கே வச்சேன். நான் தான் நட்டு வச்சேன். இது ஒரு வாட்டி வந்திருந்தேன் செக் பண்ணுறதுக்கு. அப்போ நான் தான் கைஸ் இதை வச்சேன். இது மூலிமா ஏறி போயிடலாமா கைஸ்? அங்கே பொறியமாக நம்ம டேட் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு அது மூலியமாக இருந்துடலாம் கைஸ். நம்ம டேட்டாக எடுத்துகிட்டு வரணும்ல கஷ்டம் கைஸ். இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே ட்ரை பண்ணி வாங்க. நம்ம டேட் எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கு இங்கே ஒரு 4 ஸ்கொயரை தோண்டி இங்கே தண்ணி ஊற்றிடலாம் கைஸ். ஆனால் என்ன கட்டுப்புனா 2 பக்கெட் கிட்டே வேணும் கைஸ் தண்ணி. அதனால் வந்து 4 ஸ்கொயராக போட்டுடலாம். போட்டு அன்லிமிட்டட் வாட்டர் கட்டிடுங்க கைஸ். நம்ம எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றிடலாம். நான் கிணறு மாதிரி ஒன்று செய்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அத்திவெளியில் வேணால் அப்படி செஞ்சு காட்டுறேன். எப்படின்னா வந்து நம்ம கிணறு மாதிரி செய்யலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பக்கெட் வாட்டரையும் எடுத்துகிட்டு வந்து நான் ஊற்றிடுறேன் கைஸ். நம்மளுக்கு அதான் 2 பக்கெட் தேவைன்னு சொன்ன பாருங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி நிற்கலாம் கைஸ். இது குறையவே குறையாது கைஸ். அதனால் பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம வந்து இங்கே ஃபார்ம் தான் கைஸ் ரெடி பண்ணோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம போய்ட்டு தேவையான ஃபார்ம் ரெடி தேவையான வந்து இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தண்ணி எடுக்கும் எடுத்துக்கலாம். இதுமாதிரி ஃபுல்லாக வச்சுக்கணும் கைஸ். எப்பயும் பக்கெட்டை உள்ளே வச்சிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். தேவைப்படாது இதுமாதிரி எதுக்கோ கையிலே வச்சுக்கலாம் கைஸ்.
ஃபார்மிங் முடிகிற வரைக்கும் ஃபார்மிங்க்கு எல்லாம் தேவைன்னா வச்சுருக்கோம். அதில் எப்பயுமே கையில் வச்சுக்கணும் கைஸ். இப்போ வந்து ஃபார்மிங் செய்யறதுக்கு இதெல்லாம் தேவை. ஸ்டிக்ஸு நம்மகிட்ட இருக்குது கைஸ். ஸ்டிக்ஸையும் ஸ்டோனையும் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு சீட்ஸு டர்ட் வந்து வச்சிடலாம் கைஸ். இப்போ என்னென்ன தேவைப்படும்? ஸ்டிக்ஸு ஸ்டோன்ஸ் இல்லாமல் உட்லேயே செய்யலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் நம்ம அந்தளவுக்கு அந்த இது யூஸ் பண்ண மாட்டோம். வந்து ஃபார்மிங்க்கு தேவைப்படுவது ஏன்னா இங்கேயும் நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணிடலாமா கைஸ். வீட்டுக்குள்ளே போனால் என்ன சூப்பராக இருக்கும் கைஸ். நம்மளுக்கு எல்லாம் வேலை சிம்பிளாக முடியும். வீட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம் கைஸ் அசால்ட்டாக. அதனால் நம்மளுக்கு வந்து வெளியும் போக வேண்டியது இருக்காது. அது கைஸ் முதல்ல வீட்டுக்கு வெளில அழகாக ஒரு லைட்டை செட் பண்ணிடணும். அப்போ தான் கைஸ் நைட் நேரத்தில் வீடு பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வீட்டுக்கு முதல்ல ரூஃபே போடல கைஸ் மேலே. அதனால் விடுங்க, நல்லது தான். பாருங்க, நல்லதுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன் கைஸ். ரூஃபு போடல நல்லதுன்னு சொன்னேன், பார்த்தா மழை வந்துச்சு. தப்பு கைஸ். இப்போ நம்மளும் ரூஃப் போட்டு தான் ஆகணும் போடுது. இது மாதிரி மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வருது. மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வருது, எதாவது ஆகிடாது. என்ன கைஸ் கேம் கொண்டு வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நம்ம நினச்ச மாதிரி நட்டு வைக்கலாம் கைஸ். ஒரு 2 சீடும் ஒரு வாட்டர் மெலன் சீடையும் வச்சு அவ்வளோதான் கைஸ். இங்கே ஒரு 2 சீடு வச்சுட்டு இந்த சைடு வாட்டர் மெலன் வைக்கணும் கைஸ். அதுதான் 1 2 சீட்ஸு. அவங்களுக்கு சீட்ஸ் எடுத்து காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த இடத்துல தான் பாருங்கள் கைஸ். வாட்டர் மெலன் இப்போ நட்டு வச்சுருக்கேன்னா கன்ஃபார்ம் அடுத்த வீட்டுக்கு தான் ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்ப்போம் கைஸ். ஆனால் வாட்டர் மெலன் செம்ம ஸ்லோவாக ஆகும் கைஸ். அதெல்லாம் எடுக்கிறது செம்ம கஷ்டம் கைஸ். டக்கு டக்குன்னு வராது கைஸ். பொறுமையாக என்ன கைஸ், மழை வர பிச்சு இப்படி பெய்யுது. இது கொஞ்சம் நின்றுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வாங்க நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ் நைட் ஆயிடுச்சு கைஸ். தூங்கி எந்த மழை நிற்க வாய்ப்பு கைஸ் காலைல. அதனால் டக்குன்னு தூங்கி எழுந்து வந்துடலாம் கைஸ். பையன் தூங்கி எழுந்து வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மழையும் நம்ம நினச்ச மாதிரி நின்றுச்சு கைஸ். அதில் இப்போலாம் ஜாம்பிஸ் பற்றி ஏறுவானுங்களே அங்கே அவன் சொன்னல கைஸ். ஜாம்பிஸ் கூட்டமாக ஏறிட்டானுங்க கைஸ். வாங்கடா முடிஞ்சா இப்போ வாங்கடா சண்டை போடலாம் வாங்கடா கைஸ். என்ன ஒரேடியெல்லாம் போட்டுக்கிறானுங்க ஒரே மாதிரி. ஆடு பாருங்க கைஸ் கூலாக போய்ட்டுருக்கேன். குட்டி ஆட்டுங்க இருக்குது. நம்ம இங்கே தான் கைஸ் ஃபார்மிங் பண்ண போகிறோம். 1 2 நம்ம 5x5 அப்படி போட்டு பண்ணலாம் கைஸ். 5x5 போட்டால் நம்ம ஆமாம் கைஸ் அப்படி பண்ணலாம் கைஸ். 5x5 ஃபஸ்ட்டு இங்கே சீடு போட்டுறாங்க. எல்லா சீடையும் எங்கேயே போட்டு இன்னும் நமக்கு இந்த சீடெலாம் பார்த்தா கைஸ் நம்ம ஒரு நிறையா சீடு உங்களுக்கு அடுத்த வீட்டில் வந்து நான் நிறைய சீடு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். அடுத்த வீட்டில் பாருங்க கைஸ் நான் நிறைய சீடெலாம் எடுத்துகிட்டு பர்த்டே காமிக்கிறேன் கைஸ். இந்த தான் தண்ணி இருக்குது. நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா தண்ணி சுற்றி ஃபார்மிங் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருவோம் கூட. அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த தண்ணியை நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற இடத்துலலாம் பிளாக்ஸ் வச்சிடலாம் கைஸ். அது அப்படி தான் இப்போ நம்ம வேறு வழி இல்லை. வேறு இடத்துல இந்த அன்லிமிட்டட் இன்ஃபினிட்டி வாட்டர் வச்சுருந்தோம் கைஸ். அதனால் நம்ம அப்படி பண்ணணும் கைஸ். வாட்டர் மெலான் இப்போ வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இப்போ நம்ம இதை தான் கைஸ் மாற்றணும். இப்போ நான் தான் யோசிக்கிறேன். இப்போ அது உடச்சா தண்ணிலாம் வந்துடும். அன்லிமிட்டட் வாட்டர் போயிடுமோன்ற யோசனை தான் இருக்குது. ஸோ இங்கே போட்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து பண்ணலான்னு தோணுது கைஸ் எனக்கு. என்னமோ 95 அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ இந்த இடத்துல மட்டும் தண்ணி ஊற்றி அது அன்லிமிட்டடாக மாற்றலாம். இங்கேயே போட்டு கைஸ் நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி பண்ண முடியுதோ அப்படி பண்ணலாம் கைஸ். அதனால் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் மாறும் கைஸ். இப்போ இதை உடச்சி விட்டா எல்லா தண்ணியும் வெளில வந்துடும். அதுதான் பார்க்குறேன் கைஸ். எல்லா தண்ணியும் வெளில வந்துச்சுன்னா அப்புறம் அது மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இது பண்ணு கைஸ். அப்புறம் கீழே போய்ட்டு நம்மளால் எடுத்துன்னு வர முடியாது. சரி ஃபஸ்ட்டு இந்த தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிடலாம் கைஸ் ஃபுல்லாக. இங்கே வர தண்ணி எடுத்து பாருங்க தண்ணி எடுக்கிறத பதிலா இங்கே காலியாகாது. இதான் இன்ஃபினிட்டி வாட்டர்ன்ட்டு கைஸ். இது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகிட்டா இது பண்ணுங்களேன். இன்னொரு வாட்டி அதுதான் கைஸ். இன்னொரு வாட்டினா கைஸ் இன்ஃபினிட்டி ஆக மாட்டேங்குது. இந்த இடத்துல ஊற்றுவோம் கைஸ். அதான் கைஸ் இப்போ இன்ஃபினிட்டி வாட்டர் இது இல்லையா. இதில் நம்ம எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றலாம் கைஸ். சரி நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம ரொம்ப பேசுகிறேன் நினைக்கிறேன். சரி இந்த மாதிரி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.